நம்ம ஆற்காடு பக்கத்தில் இவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயம் இருக்கு. அதுவும் சிவன் ஆலயம். ஒரு காமதேனு பசு வந்து இங்கே இருக்கக்கூடிய புற்றில் வந்து பால் சொரிஞ்சிட்டே இருக்குது. இந்த பகுதியாண்ட ஒரு சிற்றரசன் இதை பார்த்துட்டு என்ன ஒரு தெய்வீகமான காராம் பசு வந்து இந்த இடத்துல புற்றில் வந்து பால் சொரியுதுன்னா அப்போ ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புற்றை உடைச்சி பார்க்க சொல்ல அங்கே ஒரு சுயம்பு லிங்கம் இருந்திருக்குது. அந்த லிங்கம் தான் இன்னைக்கு காரீஸ்வரராக இங்கே எல்லாராலையும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வீக லிங்கம் இருக்குது. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த சதுர்வேத மங்கலம்னு சொல்லக்கூடிய இந்த கலவையாண்ட ஒரு சிற்றரசனுடைய மகள் அவர் வந்து காரிசுநாதர் முன்னாடி மனமுருகி வேண்டாரு. எனக்கு மகள் தான் இருக்குது, இந்த ராஜ்யத்தை பரிபாலம் பண்ணுறதுக்கு ஒரு மகன் இல்லையே, என் வாழ்க்கையத்தோடு முடிஞ்சிருமா, என் வம்சத்தோடு வந்து முடிஞ்சிருமா, எங்களுக்கு வாரிசு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் மகளை 16 வயதுடைய பெண் மகளை ஆணாக மாற்றினார். இன்றளவும் அந்த கல்வெட்டு இந்த கோவிலில் பதிக்கப்பட்டு இருக்குது. காமதேனு வந்து காராம்பசுவாக இந்த இடத்துல சிவபெருமானுக்கு அந்த புற்றுக்குள்ளே இருந்த அந்த சுயம்புலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணதாகட்டும், ஒரு 16 வயதுடைய பெண்ணை ஆணாக வந்து மாற்றி அந்த ராஜ்யத்தை பரிபாலம் பண்ணுறதுக்காக ராஜாவுக்கு அற்புதம் செஞ்ச பரமேஸ்வரன் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் ஒரு தெய்வீகமான சித்தர். இந்த இடத்துல இன்றளவும் வந்து பூமிக்குள்ளே தவம் செய்கிறதா சொல்கிறாங்க. அந்த இடத்துல அழகான வன்னி மரம் கொடை போல் அப்படியே சூழ்ந்து இருக்குது. இந்த கட்டட அமைப்புகள் பாருங்கள், பல்லவர் காலம் சோழ காலத்தில் ஒரு கட்டப்பட்ட ஒரு அற்புதமான வந்து பச்சை நிற கல்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம மழை காலத்தில் பார்த்திங்கன்னா உள்ள கருவறையில் கதகதப்பாக இருக்கும். வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். நீராழி மண்டபம் அதை சுற்றி பார்த்திங்கன்னா அழகாக இது வந்து நீராழி மண்டபம்னு சொல்லுவாங்க. சுற்றி வந்து அந்த மழை காலத்தில் தண்ணி தேங்கி இருக்கும். அது வெளிப்பிரகாரத்துலேயும் வந்து ஒரு நீராழி மண்டபம். அந்த ஒரு குளிர்ச்சியான தன்மையில் இதை சுற்றி இருக்கிற அந்த பிரகார மண்டபத்தில் உட்காந்து தியானம் செய்யலாம். இங்கே சோடார்ஷார லிங்கம்னு சொல்கிறாங்க. அந்த 16 பட்டையுடைய அற்புதமான லிங்கம், 16 விதமான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய அந்த திருமேனியை பார்த்து நீங்கள் நல்லா தரிசனம் பண்ணிங்க. இந்த மகாவிஷ்ணுவும் இந்த இடத்துல தவம் செஞ்சு வழிபட்டதா வரலாறு சொல்லப்படுது. ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு கட்டட அமைப்பு ஒரு தெய்வீக கோலத்தோடு இருக்குது. அங்கே இருக்கிற குருக்கள் அதோடைய சிறப்புகள்லாம் எடுத்து அம்மாவுக்கு வந்து சொன்னாங்க. நான் ஏற்கனவே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகத்துக்கு போனதோடு சரி, கும்பாபிஷேகத்துக்கு ஆகி 10 வருஷம் பொறுத்து தான் அம்மா இப்போ வந்து போகிறேன். பாருங்கள், மகாவிஷ்ணு இருக்கிறாரு. அம்பாள் வந்து அவ்வளோ ஆனந்த கோலத்தோட அருள் நிறை நாயகியாக அறம் வளர்த்த தேவியாக இந்த இடத்துல வந்து எல்லா விதமான அனுகிரகத்தையும் தாய் அன்போடு இருந்து தன்னை நாடி வர பக்தர்களுக்கு அன்னையின் கருணையான வடிவம் நம்மளுக்கு எவ்வளவு செல்வத்தை வாரி வழங்கும். இங்கே விநாயகப் பெருமான், முருகப்பெருமான் இருக்கிறாங்க. இவர் தான் காரிசுநாதர். எந்த ஒரு காரியம் ஜெயமாகணும்னு சொன்னாலும் வெற்றியாகணும்னு சொன்னாலும் இவர் மனமுருகி நம்ம வேண்ட சொல்ல கண்டிப்பாக அந்த விஷயம் நான் நடக்கும். ஏற்கனவே சொன்னது தான், தன்னுடைய பெண் மகளை நம்மளுக்கு வாரிசு இல்லையன்னு தான் வேண்டார். ஆனால் பாருங்கள், சிவபெருமான் ஒரு பெண் குழந்தை ஆணாவே இங்கே வந்து மாற்றிருக்கிறார். அவர் சிவபெருமான் நினச்சார்னா இந்த உலகத்தில் நடக்காத விஷயம் ஒன்றுமே கிடையாது. குபேரனுக்கே செல்வத்தை வாரி வழங்கினவர். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் நல்ல விஷயமா அடையணும், அற்புதங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கலவையில் இருக்கிற காரிஷ்நாதருடைய திருத்தலத்துக்கு வாங்க. இப்போ பார்க்குறது அந்த சமாதி, ஜீவ சமாதி. இங்கேயும் தியானம் பண்ணுங்கள்.